நம்ம பேசிக்காக நம்ம கிரேடிங்கில் வந்து நம்ம என்னென்ன ஃபேஸ் பண்ணுவோம், இந்த இமேஜில் வந்து ஃபோர்க்ரவுண்டை பேக்ரவுண்டை கொஞ்சம் டீப் பண்ணு, ஃபோர்க்ரவுண்டை கொஞ்சம் வை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஏஐ எந்த லெவலில் யூஸ் ஆகுது, நான் இந்த இமேஜையே எடுத்துக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ இந்த இந்த இமேஜில் வந்து எனக்கு வந்து ஃபோர்க்ரவுண்ட் இந்த பிரைட்னஸ் வேணும், பேக்ரவுண்ட் வந்து இந்த பிரைட்னஸ் வேணும், கொஞ்சம் டீப் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த ஃபோர்க்ரவுண்டை ரொட்டோ போட முடியும். ரொட்டோ பண்ணோன்னா மேனுவலாக உட்காந்து நம்ம ஒரு ஸ்கோப்பாக வச்சு கர்வ் பண்ணி இது பண்ணுறது, இதை ட்ராக் பண்ணி ரோட்டோஸ்கோப்பிங், அது வந்து ஒரு மிகப்பெரிய வேலை. அது வந்து ஏஐ இன்னைக்கு எப்படி என்ன பண்ணுது அப்படின்னா மேஜிக் மாஸ்க் அப்படின்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே போய் இந்த பர்சனை கிளிக் பண்ணுறேன், இங்கே கிளிக் பண்ண உடனே இது செலக்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேஸ் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு டாட் வைக்கிறேன், இப்போது இது செலக்ட் ஆகிடுச்சு. நான் இந்த ஃபோர்க்ரவுண்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு மாஸ்க்கு. இது வந்து இந்த மாஸ்க் வந்து ஒரு ஷாட்டுக்கு ஓகே, ஒரு ஃப்ரேமுக்கு ஓகே. இப்போ யூ ஹேவ் அன் ஆப்ஷன் டு ட்ராக் ஃபோர்க்ரவுண்ட் அண்ட் பேக்வேர்ட். இங்கேருந்து நீங்கள் எப்படி வேணால் ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஹைலைட் பண்ணி உங்களுக்கு காட்டுறதுனோட எதை செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்போது இந்த மொத்த ஷாட்டுக்கும் இட் இஸ் செலக்டட். இப்போது இதை வந்து நான் வந்து இன்வெர்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டு வந்து ஒரு ஆஃப் ஸ்டாப் கட் பண்ணிடுறேன். ஸோ இதை பண்ண முடியும். இது ஒன் ஆஃப் த மேஜர் டூல்ஸ் இன் ஏ. இதனுடைய மெயின் பர்பஸ் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ஃபுட்டேஜில் நீங்கள் வந்து இந்த ஆளை வண்டி செலக்ட் பண்ணோம். இது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ இதை வண்டி செலக்ட் பண்ணிட்டோம், ட்ராக் பண்ணிட்டா இதை நீங்கள் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், அவருக்கு ஒரு ரஃப் ரவுண்ட் மாஸ்க் போட்டு அந்த மாஸ்க் வண்டி ஒரு பொசிஷனாக வச்சு பண்ணுவோம், இல்லைன்னா வந்து கர்வ்ஸ் போட்டு அதை பேசிக்காக காட்டுவோம். இதனுடைய இது வந்து அட்லீஸ்ட் ஒரு அக்யூரேட். இது வந்து இப்போ இது வந்து க்ளீன் ரோட்டோஸ்கோப்பிங் யூஸ் பண்ண முடியாது, நம்ம கிரேடிங் லெவலில் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் ப்ளூ ஸ்க்ரீன்லாம் வந்து காம் பண்ணும்போது அதனுடைய ஹெட்ஸினுடைய லைட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இதுக்கான எட்ஜஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. அப்போ தான் பிளெண்ட் ஃபோர்க்ரவுண்ட் அண்ட் பேக்ரவுண்ட் பிளெண்ட் ஆகுன்றதுனால. ஸோ இப்போ இதில் வந்து நான் ஒரு இப்போ நான் இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டுக்கோசரம் ஒரு வார்ம் பண்ணியிருக்கேன். இட்ஸ் நாட் அ கிரேடிங் எக்ஸசைஸ். ஸோ இது வந்து நமக்கு இந்த அளவுக்கு வந்து இதனுடைய மெயின் அட்வான்டேஜாக நான் சொல்ல வருது. இதை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம்னா இது ஒரு சிஜி கொடுத்து பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். இதை வந்து இன்னைக்கு ஒரு கிரேடிங் டூல்லையே வருது, அது ஏஐ மூலமாக. இது வந்து ஒரு மிஷின் லேர்னிங் மூலமாக பண்ணுறது. இது இதனுடைய மெயின் அட்வான்டேஜ். அடுத்து இப்போ இதே ஷார்ட்லேயே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது, டெப்த் மேப்னு. அது என்ன பண்ணுவோம், இதுவும் வந்து ஒரு கிரேடிங் டூல் தான். இது என்ன பண்ணோம்னா உங்களுடைய ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்டெல்லாம் வந்து செப்பரேட் பண்ணிவிடும் கால்குலேட் பண்ணி. ஸோ இப்போது இது வந்து ஃபோர்க்ரவுண்டையும் பேக்ரவுண்டையும் கால்குலேட் பண்ணி டெப்த் கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து எது பண்ணணும், ஃபோர்க்ரவுண்ட் எது பேக்ரவுண்ட் எதுன்னு ஐசோலேட் பண்ணிவிட்டு இப்போது இதை இன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள்
இப்போ நம்ம டெக்னிக்கலி இதை வந்து ஃபோர்க்ரவுண்ட், இது வந்து ட்ராக்கிங் கிடையாது, இது வந்து ஒரு டெப்த் மேப் மூலமாக கிரியேட் ஆகுது. இமேஜை பார்த்தீங்கன்னா டெப்த் மேப் மூலமாக இது கிரியேட் ஆகுது. இது ட்ராக்கிங் இருக்காது. உங்களுடைய இமேஜினுடைய பிளெயின் பேஸ் பண்ணி இது வந்து டெப்த் கிரியேட் பண்ணுது. அந்த டெப்த்து பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதெல்லாம் என்னென்னா கொஞ்சம் இது வந்து மிஷின் லேர்னிங் தான். ஸோ அதனால் இதுவும் வந்து ஒரு ஏஐ தான். இது வந்து பேசிக்லி வந்து இதை வந்து விஎஃப்எக்ஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டூல்ஸை வந்து இன்னைக்கு இதுவுமே கொடுத்துருச்சு. ஸோ இது ஒரு டூல். இப்போ அடுத்து வந்து டூல் ஏஐலே வந்து என்னன்னா ரீலைட் அப்படின்னு. இதனுடைய மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒரு இமேஜை ஒரு 3 டைமென்ஷனல் டெப்த்தாக கிரியேட் பண்ணிடுது. இந்த 3 டைமென்ஷனல் டெப்த்தாக கிரியேட் பண்ணிடுது. இதில் உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது ஒரு பாயிண்ட் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், டைரக்ஷன் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்பாட் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு இதில் யூ கேன் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், வார்ம் ஆட் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் ஆன் உங்களுடைய இந்த சர்ஃபேஸ் மேப் எங்கே கிரியேட் ஆச்சோ அந்த இடத்துக்கு வந்து இதனுடைய இந்த நம்ம சேஞ்ச் பண்ணுற கலர்ஸோ இல்லை இதுவோ சேஞ்ச் ஆகும். இதுவும் நமக்கு வந்து பேசிக்கலாக நான் இதை ஒரு வார்மாக பண்ணி காமிச்சதுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். இது மேஜராக என்னத்துக்கு யூஸ் பண்ணேன்னா, ரீலைட்டிங் ஒரு க்ளோஸ் ஆப்ஜெக்ட்ஸில் வந்து நம்ம ரீலைட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு 3D மேப் ஆஃப் ஒரு 3 டைமென்ஷனல் மேப் வந்து கிரியேட் பண்ணுது ஃபார் யூ டு கெட். இதில் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இதை வந்து ஒரு டைரக்ஷன் லைட்டாக மாற்றலாம், இல்லை ஒரு பாயிண்ட் லைட்டாக மாற்றலாம், இல்லை ஒரு ஸ்பாட் லைட்டாக மாற்றலாம். இதுவும் வந்து ஒரு மிஷின் லேர்னிங் ஏஐ தான். ஸோ இந்த 3 தான் ஒரு மேஜர் டூல் இன்னைக்கு ஏஐல வந்து நமக்கு கலர் கிரேடிங்கில் யூஸ் பண்ணுறது. இப்போ நான் கலர் கிரேடிங் டெமோன்னு வந்து இதுதான் வந்து பேசிக்காக காட்டணும்னு நினச்சது. எந்தெந்த டூல்ஸ்லாம் வந்து நம்ம ஏஐ யூஸ் பண்ணி பண்ணலான்றது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். இது இல்லைன்னா நான் வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐக்கு போயிடுறேன்.